உன் மரணம் உன் கண்ணில் தெரியும். கோடி அது குளிப்போம் விளையாடி. டேய் அறிவில்ல ரோட்டா பார்த்தாடா வந்த ஸ்பீடு பிரேக் இல்லைன்னா செத்துருப்ப. சாரி சரி பார்த்து போ. வந்த ஸ்பீடு பிரேக் இல்லைன்னா செத்துருப்ப. ப்ரோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணி தரேன் ப்ரோ, எமர்ஜென்சி. இரு இனிமேல் உன் மரணம் உன் கண்ணில் தெரியும். ப்ரோ உங்கள் பர்ஸ் கீழே விழுந்திருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ, பரவாயில்ல. எங்க ப்ரோ இன்டர்வியூக்கா? ஆமாம் ப்ரோ. தாடி மீஸ் எல்லாம் விட்டுட்டு இன்டர்வியூக்கு? நீங்கள்? நானும் இன்டர்வியூக்கு தான் ப்ரோ போகிறேன். ஆமாம் உங்கள் பேர்? நான் சேரன். என் பேர் முகேஷ். சரி எந்த கம்பெனிக்கு ப்ரோ இன்டர்வியூக்கு போகிறீங்க? எம்ராக் ஐடி கம்பெனி ப்ரோ. எம்ராக்கா? ஏன் ப்ரோ நின்ட்டீங்க? இல்லை ப்ரோ நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை ப்ரோ அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகாமல் இருக்கிறது தான் ப்ரோ உங்களுக்கு நல்லது. ஏன் ப்ரோ? நானும் அந்த கம்பெனியில் ஃபைனல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனேன் ப்ரோ. ஆனால் எனக்கு நம்ப முடியாத நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, என் வீட்டுக்கு வந்த நியூஸ் பேப்பரில் ஒரு லெட்டர் இருந்துச்சு ப்ரோ.
ஆனால் நான் அந்த ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணல ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் ப்ரோ. ஏய் மணி, ஏய் சேரா, நீ எங்கடா இங்க? இன்டர்வியூ போலியா நீ? இல்லடா, போல. ஏன்டா? டேய், நான் ஒன்று சொல்றேன், ஆனா நீ நம்ப மாட்டடா. என்ன நியூஸ் பேப்பர் லெட்டர் வந்துச்சா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வந்ததா? ஆமாண்டா. இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்டா. உனக்கு எப்படி தெரியும்? நான் இன்டர்வியூ போறப்போ ஒருத்தர் சொன்னாரு. டேய் ஆமாண்டா, நான் இன்டர்வியூ போறப்ப ஒருத்தர் இப்படி சொன்னான்டா. அவன் பேரு முகேஷா. இல்லடா, அவர் பேர் ராகுல்னு சொன்னார்ரா. ராகுலா? ஆமாடா. என்னடா நமக்கு எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாம் ஒரே மாதிரி நடக்குது. ஆமாடா, அதான் எனக்கும் புரியல. சரி, இதை பத்தி நம்ம ரூம் போய் பேசுவோம். நான் போய் ஜூஸ்க்கு பே பண்ணிட்டு வரேன். கா, ஜூஸ் எவ்வளோங்க? 10 ரூபா தம்பி. இதோ ஸ்கேன் பண்றேன். டேய் 10 ரூபா சேஞ்ச் இருக்கா? இல்லடா. அக்கா உங்க நம்பர் சொல்லுங்க, நான் ஜிபேல அனுப்பிச்சிடுறேன். 74 02 59 04 94. அக்கா இந்த போட்டோல இருக்கிறது யாரு? என் பையனும் அவன் ஃப்ரெண்டு சரத்தும். சரத்தா? ராகுல் இல்லையா? ராகுல் இல்லப்பா, சரத்து. என் பையன் பேரு ராஜா. ராஜா. அவனுக்கு 2 பேரையும் ஏமாற்ற போகிறோம். அது எப்படா முடியும்? இந்த கம்பெனியில் ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் ஏமாற்றி தான் வந்தோம். ஸோ இந்த ஃபைனல் இன்டர்வியூ ஏதாச்சும் பண்ணி கிளியர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதான்டா எப்படி? இந்த கம்பெனியில் ஃபைனல் இன்டர்வியூக்கு 4 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் 2 பேருக்கு தான் ஜாப்பு. ஏதாச்சும் பண்ணி அந்த 2 பேரை வரவிடாமல் பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்ம 2 பேரையும் டைரெக்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர்டா. ஆனால் எப்படி அவங்க வரடாம பண்ணுறது? அவங்க 2 பேருக்கும் கோஸ்ட்னா பயம். அவங்க ரெஸ்யூமில் வீக்னஸில் ஃபியர் ஆஃப் கோஸ்ட்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்கள ஏமாற்ற போகிறோம். நீ சொல்கிறது ஓகே தான்டா, ஆனால் எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது? அவங்கள நிஜத்தில் 50% தான் நம்ப வைக்க முடியும். ஆனால் நான் அவங்க கனவுல தான் 100% நம்ப வைக்க போகிறேன். கனவுலையா? ஆமாம், அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக கனவை கிரியேட் பண்ண போகிறேன். அப்படிலாம் பண்ண முடியுமா? முடியும்டா. அது எப்படி? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்லு. நைட்டு 12 மணிக்கு ஒரு கனவு வருது, காலையில் 6 மணிக்கு ஒரு கனவு வருது. 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? காலையில் வர கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதே தான், அதைத்தான் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஜஸ்ட் இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க நம்பிடுவாங்க. சரி, அது எப்படி கரெக்டாக காலைல 6 மணிக்கு மேலே கனவு வர வைப்ப? டேய், கனவுங்கிறது நம்ம எந்த விஷயத்தை அதிகம் பார்க்குறோமோ, எதை பற்றி படிக்கிறோமோ, எதை கேட்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கனவுல வரப்போகிறது கிடையாது. ஸோ கனவு மொத்தம் 4 ஸ்டேஜில் வரும். அதை REMனு சொல்லுவாங்க.
உனக்கு தூங்குறதுக்கு 12 மணி ஆச்சுன்னா சுமார் 5 இல்லைனா 6 மணிக்கெலாம் டீப் ஸ்லீப்பில் கனவு வர ஸ்டார்ட் ஆகிரும். உங்கள் இந்த 2 டேஸில் கோஸ்ட் பற்றி தான் பார்த்துருப்பாங்க, கோஸ்ட் பற்றி தான் படிச்சிருப்பாங்க, கோஸ்ட் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அவனுக்கு கனவுல கோஸ்ட் தான் வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு காலையில் எந்திரிக்கும் போது எப்படி விடிய காலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவானே. சூப்பர்டா. 2 பேருக்கு இப்படி பண்ணால் கண்டிப்பாக வரமாட்டாங்க, நாமளும் மாட்ட மாட்டோம். இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவனுக்கு 2 பேரும் நம்மள மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரியா? அப்போ நாம தான் பண்ணோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்களேடா. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி யார்ட்டையாவது இந்த கதையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. டேய் நம்ம செலக்ட் ஆன ஃபைனல் இன்டர்வியூல நம்ம 2 பேரோட பேர் இருக்குடா. ஆமாடா. நம்மள நல்லா ஏமாத்திட்டானுங்க. இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னால் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. டேய் இப்போ நடந்ததெல்லாம் கமெண்ட்ல போய் சொன்னா நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டானுங்க. நல்லா ஏமாத்திட்டானுங்கடா. சூப்பர்டா. அப்போ வேலை நமக்கு தானே சொல்லு. இந்த நாட்டில் ஏமாற்றி வாழ்கிறவன் தான் நல்லா இருக்கான்னா அப்போ நாங்கள் ஏமாத்துறது தப்பு இல்லை. So let's say this person wants to take a short film. Right. What is the budget he's looking at? எதுவுமே தேவையில்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லை பட் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாருமே கனெக்டடாக இருக்கும், எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கும், எல்லாருக்கும் பேசிக் ஃபோன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்தோடனே நான் அவார்டு வாங்குற ஷார்ட் ஃபிலிம் தான் எடுப்பேன்னு உட்காந்திங்கன்னா தட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். ஒரு பேசிக் கதை எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஷூட் பண்ணி எல்லாமே யூ கேன் பாரோ யூனோ ஆஸ்க் ஃபேவர்ஸ் பண்ணி ஒன்று எடுத்து பார்த்தா அது நீங்கள் வெளியில் காமிக்கலன்றது இட்ஸ் அப் டு யூ. பட் அட்லீஸ்ட் யூ நோ வாட் த ப்ராசஸ் இஸ். யூ நோ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எங்கே ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியாமல் ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் நடக்கும். எப்பயுமே ஒரு சினிமா ஏதாவது நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் பர்சியூட்டில் தேர் வில் பி ஒன் ஹாப்பி ஆக்சிடென்ட். இட் இஸ் கிவன்.